கூட்டம் இருக்கு, அடிமை கூட்டம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில இருந்து தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸ்? பிஜேபி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள 2 அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு 3 மணிக்குள்ள 2 பிஜேபி தலைவர்கள், பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு? ரெண்டுமே ஒண்ணு தானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க, 2 பேர் வராங்க, அதிமுக இருந்து 2 எம்எல்ஏக்கள் வர போறாங்க, அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த 2 பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் வரவேற்றுட்டு நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, கூட்டணி அழுத்தத்தின் காரணமா நாங்க பண்ணிட்டோம்ன்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல. அதிமுக ஆட்சி எடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர், இப்போ ஆளுநர் பல பேர் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் அதெல்லாம் முடியாது, நாங்க சொல்றதா சட்டம், நீங்க வெறும் ஆளுநர் தான், பேருக்கு தான், நீங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆளுநர் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆனா அதிமுக ஆட்சியில இதே மாதிரி நம்ம இப்ப எதிர்கட்சி ஆளுநர் வந்து கிளம்பி ரிவ்யூ மீட்டிங்லாம் போனார், ஆய்வுக்கெல்லாம் போனார். அப்போ கூட அதிமுக காரனுக்கு கோவம் வரலைங்க. அப்ப நடந்துகிட்டு அதிமுக ஆட்சி. அப்போ அதற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்களே, இந்த ஆளுநரை எதிர்த்தோ இல்ல ஒன்றிய பாஜக அரசையோ இல்ல ஒன்றிய பிரதமரையோ எதிர்த்து கூட வேணாங்க, நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக உங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? அந்த அளவுக்கு அந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். யார் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற முடிவு நம்ம தமிழ்நாட்டு கையில தான் இருக்கு. நம்ம நினைக்கிறவர் ஒன்றிய பிரதமர் ஆனார்னா இன்னும் பல்வேறு திட்டங்கள், நிறைய நிதி ஒதுக்கீடு, நம்முடைய நிதி மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நாம யார் நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய நம்முடைய தலைவர் யார பிரதமர்னு கை காட்டுறாரோ, யார் முடிவெடுக்கிறாரோ, நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் வரணும்னா நாம அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நம்முடைய பிரச்சார பயணம் இருக்க வேண்டும். 2021 தேர்தலில் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இன்னைக்கு 2024 அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், ஏஜென்ட்டுகளையும் விரட்டி அடிச்சு இந்தியாவுக்கே ஒரு விடியலாட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.